இன்னைக்கு சர்ச்சில் பயங்கர வல்லமல்ல சிஸ்டர். ஆமா ஆமா, அதுவும் பாஸ்டர் பவர்னு சொல்லும்போது எனக்குள்ள ஷாக் அடிச்ச மாதிரி ஒரு ஃபீல். இப்ப நினைச்சாலும் புல்லரிக்குது. உண்மைதான், போன வாரத்தை விட இந்த வாரம் சூப்பர் அபிஷேகம். வந்துட்டாங்க மேடம் ஆபீஸ்ல இருந்து. என்னடிமா சாம்பார் வச்ச இன்னைக்கு? உப்பு இல்லை, உரப்பு இல்லை, சப்புன்றது. நம்ம வீட்டு நாய் கூட உன் சமையல சாப்பிடல, வச்சது வச்சமேனிக்கு இருக்கு. ஆமா ஆமா, என் சமையல் சப்புன்னு தான் இருக்கும். வேலைக்கு வடிச்சு கொட்டுறேன்ல. என்னத்தடி பெருசா வடிச்சு கொட்டிட்ட? அந்த காலத்துல நான் பார்க்காத வேலையா? அதுக்கு கால் தூசிக்கு பெறுவியா நீ? நீயே ஒரு ஓசி பேசுறா பேச்சு. ஓசி கீசின்னீங்கன்னா மரியாதை கெட்டுரும் பாத்துக்கோங்க. வாடி வா, இதுக்கு மேல கெட்டு போறதுக்கு என்ன இருக்கு? அதான் எல்லாம் கெட்டு குட்டிச்சவரா நிக்குது. ஓஹோ, என்னாலதான் எல்லாம் குட்டிச்சவரா போச்சுதோ. நிம்மதியே இல்ல இந்த வீட்டுல. ச்சே, என்னமாச்சி? இன்னும் என்ன ஆகணும்? இப்படி ஒரு பதிலா? ஜோதி, ஜோதி நில்லுமா. சரி அதை விடு. இந்த வாரம் சர்ச் சர்வீஸ் எப்படி இருந்துச்சு? சர்வீஸ் நல்லா தான் இருந்துச்சுங்க. பாஸ்டர் பிரேயர் பண்ணும்போது அப்படி ஒரு வல்லமை. ஆனா வீட்டுக்கு வந்தோடனே எல்லாம் புஷ்ஷுன்னு போயிருது. நீ சொல்றதுக்கு பேரு வல்லமை இல்லாம உணர்ச்சிவசமா இருந்தா? என்னங்க சொல்றீங்க? ஏற்கனவே நொந்து போய் இருக்கேன், நீங்க வேற. பாஸ்டர் அங்க பவர் வல்லமன்னு சொல்லும் போது கரண்ட் ஷாக் அடிச்ச மாதிரி இருந்துச்சா? ஆமா, அப்படிதான் இருந்துச்சு. சரி, வீட்டுக்கு வந்த உடனே உங்க அத்தை கிட்ட கரண்ட் ஷாக் அடிச்ச மாதிரியே பேசுனியா? அவங்க தான் முதல்ல ஆரம்பிச்சாங்க, என் வாயை கிளறினாங்க. சரி, நீ சொல்றது உண்மைதாமா. அவங்க இயேசு கிறிஸ்துவ தெய்வமா ஏத்துக்காதவங்கன்னு உனக்கே நல்லா தெரியும். ஆனா நீ ரட்சிக்கப்பட்டிருக்க. இப்ப நான் உன்னை கேக்குறேன், சர்ச்சில் உன் மேல இறங்கின வல்லமை வீட்டுல ஏன் சாட்சியா வாழ உதவ மாட்டேங்குது? அது சரி, நானே சொல்றேன். பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனுஷனை நிரப்புறதுக்கு காரணமே அவனை பரிசுத்தமா வாழ வைக்கிறதுக்காக தான் அப்படின்றத ஒத்துக்கிறியா? ஆமா, ஒத்துக்கிறேன். அப்படின்னா சர்ச்சில் அந்நிய பாஷை, வீட்டுல கெட்ட பாஷை, எப்படி பேச முடியுது? அதாங்க எனக்கும் தெரியல. உண்மை என்னன்னு தெரியுமா? ஆவியானவர் வெளியில செயல்படுறவர் இல்ல, உனக்குள்ள செயல்படுகிறவர். அப்படின்னா இந்த கரண்ட் ஷாக் அடிக்கிற ஃபீல், வல்லமை தாங்க முடியாம கீழே விழுறது, இதெல்லாம் ஆவியானவர் இல்லையா? இல்ல, அப்படி நான் சொல்ல வரல. ஆனா பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனுஷனை நிரப்புனா அவன் வாழ்க்கை பரிசுத்தமா இருக்கும், சாட்சியா இருக்கும். புரியுதா? புரியுதுங்க, தெளிவாவே புரியுது. என்ன புரியுது? இப்ப அத்தை கிட்ட போய் மன்னிப்பு கேட்கணும்னு புரியுது. எப்ப ஆவிக்குரிய வாழ்க்கைய மாம்சத்துல வாழ முடியாதுன்னு புரிஞ்சுக்கிட்டியோ, இனிமே உன் வாழ்க்கையில எல்லாமே ஜெயம்தான். நித்திரை தெளிந்திட